அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது தவசி மேடை. தவசி மேடை கோவில் நோக்கி இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண இருக்கோம். இது சுந்தர மகாலிங்கேஸ்வரர் என்னும் சிவன் ஆலயம். இது ஏகப்பட்ட சக்திகள் மற்றும் அமானுஷ்ய சம்பவங்கள் நடைபெற்ற ஒரு இடம், புராதான ஒரு கோவில். இது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த கோவிலை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நானும் என் மனைவி மீனாட்சியும் இன்றைக்கி அந்த கோவில் நோக்கி பயணம் செய்ய இருக்கோம். வாங்க பார்க்கலாம். இந்த ஆலயம் வியாச முனிவர் உருவாக்கி பாரத்வாஜ மகரிஷி இதை பூஜை பண்ணி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ பாரத்வாஜ மகரிஷி கோத்திரத்தை சேர்ந்த அனைவரும் இந்த ஆலயம் தரிசனம் செய்கிறது அவர்களுக்கு சிறந்த ஒரு பலனை அளிக்கும். இது மட்டும் இல்லாமல் மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இங்கே தரிசனம் பண்ணால் அவங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கும்ன்ற ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த பாரத்வாஜ மகரிஷி கோத்திரத்தை சேர்ந்தவங்களும் மகன் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களும் இங்கே தரிசனம் பண்ணி மகாலிங்கேஸ்வரர் அருளை பெறுமாறி உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது புராதன காலத்தோட ஒரு தொடர்புடைய ஒரு கோவில். இந்த கோவில் வியாச முனிவர் உருவாக்குனது. இதை பாரத்வாஜ மகரிஷி பூஜைகள்லாம் பண்ணி பராமரித்து வந்திருக்காங்க. பாரத்வாஜ மகரிஷி அவர் மகன் நட்சத்திரத்தை சேர்ந்தவர். அதனால் இந்த மகன் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கெல்லாம் இங்கே வழிபட்டால் அவங்களுக்கு சிறப்பான பலன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு தோஷமுள்ளவர்கள் மகன் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க எனக்கு நல்ல ஒரு பலன் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க இங்கே நெய் தீபம் ஏற்றி சிவனை வழிபட்டால் அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பாரத்வாஜ மகரிஷி கோத்திரத்தை சேர்ந்தவங்கெல்லாம் இங்கே வழிபாடு செஞ்சால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் இருக்கும். இந்த கோயிலோட அந்த வரலாற்று சிறப்பு என்னென்னு பார்க்குறப்ப, பாரத்வாஜ மகரிஷி ஸ்ரீராமர் போரெல்லாம் முடிஞ்சு அவர் ரிட்டர்ன் போகிறப்ப அவர் அழைப்பு கொடுத்துருக்காரு ஸ்ரீராமருக்கு. ராமர் பாரத்வாஜ மகரிஷியோட அழைப்பை ஏற்று இங்கே விருந்து ஒன்று வந்திருக்காங்க. அப்போ ஒரு வாழை இலை தான் இருந்திருக்கு. அந்த வாழை இலையில் ஆஞ்சநேயரை கௌரவிக்கணுக்காக ஒரே இலையில் சேர்ந்து சாப்பிட சொல்லியிருக்காரு. அப்போ ஆஞ்சநேயர் தயக்கப்படவும் அந்த வாழை இலை நடுவில் ஒரு கோடு போட்டு நீ அந்த போட்டு சாப்பிட்னா இந்த போட்டு சாப்பிட்றேன்னு ராமர் சொல்லியிருக்காரு. ஸோ வாழை இலைக்கு நடுவில் கோடு விழுந்தது இங்கே தான் அப்படின்னு மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் ஆஞ்சநேயர் இந்த சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போனப்போ அதில் விழுந்த ஒரு பகுதி தான் சிறுமலை அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. சிறுமலையில் ஏற்பட்ட மூலிகைகள் இருக்குது. அந்த சிறுமலை அடிவாரத்தில் தான் அந்த தவசி மடை இருக்குது. தவசி மடைன்னு நான் சிதா சொன்னாலும் கூட தபசிகள் தவம் பண்ணனால தபசி மேடை அப்படின்னு தான் இதோட இது பொருளாக நம்ம எடுத்துக்கணும். தொண்டு செய்கிறவங்க. உங்கள் பேர்? முத்துலட்சுமி. உங்கள் பேருங்கம்மா? வள்ளியம்மாள். சரி. உங்கள் பேர்? மூத்தம்மாளா? மூக்கம்மாளா அவங்க? சரி சரி சரி. நீங்கள் தொண்டு செய்கிறவங்க இங்கே. வெரி குட் சூப்பர். இதெல்லாம் ஒரு பெரிய கொடிப்பண்ணை. எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. கடவுளுக்கு தொண்டு செய்கிறங்கிற அமைப்பு எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அந்த அமைப்பு கிடைக்குமா? கிடைக்காது. ஆமாம் ஆமாம் ஏதாவது சொல்லணும். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. வெள்ளை நாகமாவா? வெள்ளை கலரில் இருக்குமா? அப்படி அந்த புத்துலேருந்து போகுமா? அந்த புத்துலேருந்து வெள்ளை நாகம் சடையோட போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துருக்கீங்க நீங்கள்? ஆமாம் கண்டிப்பா. அதனால ஐயா எங்க கண்ணுல தண்ணி தெரியும். அத முதல்ல 2 பேரும் நல்லா வேண்டிக்குவாங்க. சரி சரி. அத போய் 2 பேரும் வேண்டி வாங்கிக்கமே கிடைக்கும். சரி சரி. வாங்கிக்கிறேன் வேண்டிக்கிறேன். வாங்க. சரி வருவோம். கண்டிப்பாக வரோம். அடுத்தடுத்து வரோம். அடுத்து எப்போ விசேஷம்? அடுத்த விசேஷம் இந்த பிரதோஷம் இந்த மகந்தே இருக்குது. பிரதோஷத்துக்கு விசேஷமா? பிரதோஷத்துக்கு நல்லா இருக்கு. 4 மணிக்கு நீங்க வந்தீங்கன்னா 4:30 ஒரு மகன் ஐயா
நம்புறோம். நம்ம அப்பா நம்ம அம்மா இங்கே நம்புறோம்ல. திருக்கோவிலில் வந்து தெய்வ தொண்டு செய்யும் அதே மாதிரி நம்புறோம். நண்பர்கள் நம்மளுக்கு ஏகப்பட்ட தகவலை சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே உள்ள நாகம்மாள் ஆமா. ஏற்பட்ட அந்த நாகதோஷம் உள்ளவங்க, கல்யாணம் சர்ப்பதோஷம் உள்ளவங்க, குழந்தை இல்லாதவங்க. திருமண தடை உள்ளவர்கள், இதனால் வந்து பிள்ளை பேறு பெறாமல் உள்ளவர்கள், இந்த மாதிரி மன வருத்தத்தில் உள்ளவங்கலாம் வந்து இங்கே கொஞ்ச வந்து நேரம் வேண்டிட்டு தரிசனம் போனா செய்து வேண்டிக் கொண்டாலே அவங்களுக்கு நல்ல காரியங்கள் நடப்பதாக, அவங்கள் குறைகள் தீர்ந்து விடுவதாக அனைவரும் சொல்கிறார்கள். இங்க தொண்டு செய்யறவங்களே சொல்றாங்க. தொண்டு செய்கிறவங்க சொல்கிறாங்க. தொண்டு செய்யறவங்களே சொல்றோம் நாங்க. நீங்களே சொல்லுங்க. ஆமா, சொல்லுங்க. நாங்க வந்து இங்க தொண்டு செய்யறவங்களே நாங்க வந்து இங்க நாகம்மா கோவில்ல என்ன நடக்குதுன்னா இங்க வந்து கொஞ்ச நேரம் இருந்து மனசார வேண்டிட்டு போனா எல்லாமே நடக்கும்யா. நீங்க வாங்க, அனைத்து பேருமே வாங்க, வந்து ஐயாவை பாருங்க, சாமியை கும்பிடுங்க, மனசுல நம்புங்க. நம்பினவருக்கு தான் நடராஜா. கண்டிப்பா நம்பிக்கை தான். நம்பிக்கை தான் வாழ்க்கையே. இருக்குது. நல்லா இருக்கு, இங்க வாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். வந்து ஒரு இடத்துல கடவுளை தரிசிக்கிற மட்டும் பெரிய விஷயம் இல்லை, இந்த மாதிரி மனிதர்களை சந்திக்கிறதும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். நீ இங்கே தான் இருப்பீங்க. ஐயா அவர்கள் தான் கோயிலை வந்து பராமரிச்சுட்டு வராங்க. ஐயா அவங்க பேருங்க? மஞ்சேஸ்வரமணி. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. எத்தனை வருஷம் ஐயா இங்கேருந்து இந்த கோயிலை பராமரிச்சுட்டு வரீங்க? இது வந்து நான் வந்து எனக்கு வயசு இப்போ 84. எங்கப்பா எனக்கு வயசு அதுலேருந்து பார்த்துக்கோங்க. ஒரு 10 வயசாக பிறக்கணும்னா அதுலேருந்து நம்ம பார்க்கணும். படிச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட இங்கே வந்து அந்த வேலைகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் போயிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 70 வருடமாக நீங்கள் இந்த கோவிலில் வந்து கோவிலோட உங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்டே இயங்கிட்டு இருக்கு. ஆமாம். ஏன்னா எங்கள் ஐயா வந்து நான் சின்ன பிள்ளையில இறந்து போயிட்டார். அதனால தான் நமக்கு இந்த மாதிரி அப்படி இது இப்படி இருக்குன்னா இங்கே இவர் படுத்திருக்காரு, இங்கே தலை, அங்கே கால், 16 முழத்தில் படுத்திருக்காரு. 16 முழம். 16 முழம். அப்போ 16 முழத்தில் இருக்கிறாருன்னா பரத்வா மகரிஷி. எல்லாரும் அது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும்னு தான் கேள்வியான ஒளி. வேறு ஒன்றும் இல்லை. அதை ஆராய்ச்சி பார்க்குற வேலையே நம்ம அழுகிட்ட இல்லாமல் போச்சு போகுது. ஆமாம் சாமி, அதை ஆராய்ச்சி எப்படி ஏன் பரத்வா மகரிஷி 16 முழம் இருந்தாருன்னு யாராவது அதை ஆராய்ச்சி பண்ணாங்க? அவருடைய முக்கியத்துவம் என்ன? மகரிஷியாக இருந்தார். மகரிஷியாக இருந்தால் இருக்கும்போது அவர் வந்து எப்படி மக்களுக்கு அந்த காலத்தில் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் உடையவராக இருந்திருப்பார். எல்லாத்துக்கும் யார் யாருக்கு என்னென்ன பண்ணியிருப்பார், எங்கெங்கே போயிருப்பார், எங்கெங்கே வந்திருப்பார். கண்டிப்பாக. ஆமாம். தென்னகத்திலிருந்து வடக்கு வடநாடு மட்டும் அவருக்கு செல்வாக்கு இருக்கு. இப்படி ஏகப்பட்ட சிறப்புகள் உள்ள ஒரு ஆலயம் வந்து இன்னும் நகரத்தோட தாக்கம் இல்லாமல், நவீனத்தின் தாக்கம் இல்லாமல், இன்னும் எளிமையாக ஒரு காட்டுப்பகுதியில் அமைதியாக அமைந்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு கொடுப்பினை. நீங்கள் அனைவரும் இங்கே வந்து தரிசனம் செய்து ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் அருளை பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.